அந்த காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் தெரு பைப்பில் தான் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காட்டில் சிமிங்கிற ஒரு கழுகு ஒன்று இருந்திருக்கு. அந்த கழுகுக்கு தண்ணினா ஒரு வெறி மாதிரி இருந்திருக்கு. அது என்னன்னா, வீட்டில் உள்ள எல்லா தொட்டிலையும் பக்கெட்லேயும் தண்ணி எப்போவுமே ஃபில்லாகி இருக்கணும். அது கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த கழுகுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுமா. இன்றைக்கு தெரு பைப்பில் தண்ணி வரும், எப்படியாவது மினுவை ஏமாற்றி நிறைய தண்ணி பிடிச்சிடணும். கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் நாடகம்லாம் போட வேண்டியதாக இருக்கும். நம்ம நடிக்காததா, பார்த்துக்கலாம். இப்படி சொன்ன கழுகு தண்ணி பிடிக்க கிளம்பிச்சு. என்ன மீனு, தண்ணி எப்போ வந்தது? வந்து ஒரு 5 நிமிஷம்தான் இருக்கும். இல்லை இல்லை, நீ போய் சொல்லுவ, அது எப்படி 5 நிமிஷமாக இருக்கும்? இப்போ ஏன் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? நான் தண்ணி வந்து 5 நிமிஷம் இருக்கும் அப்படி தானே சொல்கிறேன். சரி விடு விடு. இப்படி சொன்ன கழுகு தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சது. மீனு தண்ணியை கொண்டு ஊற்றிட்டு வர்றதுக்குள்ள சிமி கழுகு 2 குடம் எக்ஸ்ட்ரா தண்ணி பிடிச்சது. அப்போ மீனு அங்கேருந்து வந்தது. இன்னுமா நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கீங்க? லைன் அப்போவே முடிஞ்சிருக்குமே. என் குடத்தை நீங்கள் வச்சிருக்க வேண்டியதானே? என்னது, நான் பிடிச்சிட்டேனா? உனக்கு தெரியுமா? நான் இப்போ தான் 2வது குடமே வைக்கிறேன். சும்மா என் மேலே பழி போடாத அப்படின்னு கழுகு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, சிமி கழுகு காட்டில் உள்ள மற்ற பறவைகள்கிட்ட மீனு தான் எல்லா தண்ணியையும் தனியாக பிடிக்கிறதா சொல்லியிருக்கு. தனக்கு கொஞ்சோண்டு தண்ணி தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி மீனுவோட பெயரை ரொம்ப கெடுத்து வச்சிருந்தது. ஒரு நாள் மீனு பைப்பில் தண்ணி பிடிக்கல. அந்த டைம் சிமி கழுகும் மற்ற பறவைகளும் தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி எப்படியாவது ஒரு 5-6 குடம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிடணும், அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி மீனு கிடையாது, கண்டிப்பாக இந்த பறவைகளையும் நம்ம ஏமாற்றிடலாம் அப்படி சொன்ன சிமி கழுகு ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி பிடிக்கும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருக்கு. இதை அந்த பறவைகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன சிமி, நீ ஏதோ தண்ணி எக்ஸ்ட்ரா பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னது, நான் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறேனா? என்னது இது, இப்படி என் மேலே வீண் பழி போடுறீங்க? நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. இல்லை சிமி, நீனும் அதே 2 குடம் தான் பிடிக்கிறேன், நாங்களும் அதே 2 குடம் தான் பிடிக்கிறோம். ஆனால் உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது, அதுதான் எப்படி? ஆனால் அந்த பறவைகள் சிமி கழுக கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. தண்ணிக்காக நீ இப்படி போய் சொல்கிற? அது மட்டும் இல்லை, மினுவை எப்படி எங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லி தந்த, அந்த தப்பு எல்லாத்தையும் நீ தான் பண்ணியிருக்க. இப்படி அந்த பறவைகள் சிமி கழுக திட்டியிருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த கழுகு 2 குடம் தண்ணிக்காக போய் சொல்லி தன்னுடைய மரியாதையே கெடுத்துக்கிச்சு. இப்படி எப்போவுமே போய் சொல்லி அடுத்தவங்களை ஏமாற்றி நம்மளுடைய சுயநலத்துக்காக மட்டுமே வாழ ஆரம்பித்தா கண்டிப்பாக நம்மளுக்கு மரியாதையே இருக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.